ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் டு வெல்கம் டு சென்மதி சிடி சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து வெளியே போகிறோம். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து சாட்டர்டே. நாங்கள் வந்து ஓட்டேரி பார்க்குக்கு தான் போகிறோம். சிஸ்டர் வந்து கேட்டே இருந்தான்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம். ஸோ நீங்களும் நாங்கள் என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 o'clock ஆகுது. எல்லோரும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ நாங்கள் போகும்போது உங்கள்கிட்ட நான் காணுறேன். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு 5 o'clock தான் வந்து கிளம்புறோம். ஸோ இப்போ தான் வந்துட்டு 5 o'clock ஆகுது. இப்போ வாங்க போகலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்போ தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம எங்கள் வீட்டில் இருந்து இப்போ வேலூர் கோட்டைக்கிட்ட போயிட்டேன். ஸோ வேலூர் கோட்டை வந்து இப்போ சூப்பராகிட்டு இருக்குது. சண்டே vlogலேயே பார்த்தாச்சு நம்ம. ஸோ இன்றைக்கும் ஒரு பாயசம் இருக்கலாமா? ஓகே பாருங்க. சரிங்களா? பாய் பாய் வேலூர் கோட்டை. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சண்டே vlogல சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான். அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் பார்க்குக்கு போகிற ஐடியாவில் தான் இருந்தோம். ஆனால் வந்து இப்போலாம் நாங்கள் வந்துட்டு இதுக்கு போகலாம் அப்படின்ற ஐடியா ஆகிடுச்சு. ஹில்ஸ்க்கெல்லாம் போய் இந்த வீடியோவை காமிச்சிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து சரியாக ஆடியோ வந்து சரியாக இல்லை. ஸோ அதனால தான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். என்னோடய தாட் என்னென்னா, நார்மலாக நான் வீடியோ எடுக்கிற மாதிரி தான் எடுத்தேன். பட் வந்துட்டு எனக்கு அது கரெக்டாக வீடியோ வந்து வரலை. ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோ மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு ஆடியோ சரியாக எடுக்கல. ஸோ இப்போ ரொம்ப பசிச்சுன்றதுனால அபிராமிக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிருக்கோம். அதிரசம் இதெல்லாம் வந்து வாங்கியாச்சு. அங்கே போயிட்டு ஸோ இப்படி தான் வாங்கிட்டுருக்கேன். ரோஸ் கோகி ஒன்று எடுத்தாச்சு. நான் கேஸ் வீடியோ இருக்கா பாருங்கள். இப்போ வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. ஒரு பெரிய கவரில் வந்து போட்டுட்ருக்கோம். எல்லாத்தையும் போட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்னன்னு தெரியல, டே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. நாங்களும் ஸ்லோவாக தான் போகிறோம்னு நினைக்கிறேன். வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் போயிட்டே இருக்கோம். நாங்கள் ஃபுல்லாக இன்னும் அது சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து பார்க்கு வந்து ஆக்சுவலாக போயிடுச்சு. பட் நான் வந்துட்டு ஹில்ஸ் பார்க்க போயிட்டுருக்கோம். இப்போது ஹில்ஸ் வந்து நல்லா தான் இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது. இதுதான் நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கு. ஸோ பார்க் வந்து இதோட இதுவாக சூப்பராக இருந்தது. ஸோ பார்க்கு தான் இது ரொம்ப தாண்டலை. நான் அந்த பார்க்கை தெரியாது சொல்லிட்டேன். ஸோ இதுதான் பார்க்கு. ஸோ நான் இன்னும் தாண்டலைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் அப்படியே நேராக போகலாம் ஹில்ஸ் பார்க்க மாதிரி. இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் இதுவாக வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ அதான் இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க. இது சூப்பராக இருந்தது. எனக்கு ரியலிஸ்டிக்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன். இது வந்து நான் வந்து ஓட்டேரி மலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓட்டேரி மலை அப்படிங்கிறது எல்லாருமே வந்து தெரியக்கூட ஒரு விஷயந்தான். ஓகே, ஓட்டேரி மலைக்கு வந்து எல்லாருமே தெரியும். ஓகேவா? ஸோ அது அங்கே தான் நாங்கள் போயிருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே நிறைய வந்துட்டு வில்லேஜஸ்லாம் இருந்தது. ஸோ நாங்கள் அந்த பக்கம் போயிட்டு ஜாலியாக இருந்தது நிஜமாலே. நாங்கள் ஒரு மயில் கூட பார்த்தோம். அதையுமே வீடியோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு நான் பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபுல் வியூவுமே நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் வாங்க. ஓகே, ஆனால் நாங்கள் எல்லோரும் சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நிஜமாக வந்துட்டு இந்த ஒரு சாட்டர்டே வந்து சூப்பரான ஒரு சாட்டர்டேவாக தான் இருந்தது எங்களுக்கு. இன்னும் நாங்கள் போகிற வழியில் செம சூப்பரான வியூலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள். எங்களுக்கு ஐடியாவே இல்லை, நாங்கள் பார்க்குக்கு போகிறதா தான் வந்து பிளானு. சும்மா அப்படி போய் பார்க்கலாமே, ஏன்னா பார்க்கில் யாருமே இல்லை. ஸோ அதனால் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நிச்சயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் அவ்வளோ கிளியராக அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. பியூர் வில்லேஜ் அது, பட் அது இட்ஸ் ஸோ குட். ஸோ அங்கே வந்து லேண்டு எல்லாம் இருந்தது, செம்மையாக இருந்தது. ஸோ இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே லேண்ட்ஸ் தான். ஸோ இதுவரையும் நான் வந்துட்டு இது மாதிரி பார்த்ததும் கிடையாது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறது. ஸோ ஓட்டேரி மலைக்கு நீங்கள் எல்லாம் போயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு பெஸ்ட்டு எக்ஸ்பிரஷனாக இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ எனக்கு இது பிடிச்சிருந்ததுன்னு தான் நான் சொல்வேன். நான் உங்ககிட்ட காமிக்கிற ஒரு திங்குமே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நான் திருப்பி சொல்கிறேன்னா, நான் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்களே சொல்லுங்களேன். இன்னொரு நாள் எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ வெளியே போகலான்ற ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கு எப்போல்லாம் நான் வெளியே போகணும் அப்போ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன். நான் அப்லோட் பண்ணுறேங்க. பட் நீங்கள் எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னால் 1 lakhக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண முடியும். எனக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய பெரிய ஆசை இது தான். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து சொல்லியிருந்தேன் ப்ரௌனி வந்து குட்டி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. பட் ப்ரௌனி பொறுத்த வரையும் அது குட்டி போட்டுட்டு இன்னொரு தெருவுக்கு இட்டுட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் என்னால் வந்து அதை காமிக்க முடியல. ஒரு வீடியோவும் எடுத்து வச்சுருந்தேன். பட் ஸ்டோரேஜ் ப்ராப்ளமால் வந்துட்டு அது டிலீட் ஆகிடுச்சு. சரிங்க, தொண்டன்னு பேசாமல் ஃபுல் வீடியோ வியூவை நீங்கள் பாருங்கள். நான் வீடியோ எடுத்திருக்க ஒரு டைரக்ஷனுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் வீடியோவில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குன்னா வெளியே பார்க்கும்போது எப்படி இருக்கும் நேர்லேயே பார்க்கும்போது அதை நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. செமையாக இருக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு லைவ் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் ஒரு நாள் லைவ் கண்டிப்பாக நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் லைவ் போடும்போது நான் போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் வந்து ஏதாவது எப்படியாவது ஒரு விதத்தில் போட்டுடுறேன். ஸோ அப்போ நீங்கள் லைவ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் எந்த மாதிரி லைவ் போடுவேன்னா ஜீசஸோடைய மெசேஜ் லைவ் தான் வந்து நான் போட போகிறேன். ஸோ அது வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும்னு நான் நம்புகிறேன்.
இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு கண்டிப்பாக எல்லாருமே வரலாம். நான் வெள்ளூர் ஒட்டேரியில் தான் போகிறேன். ஸோ என்னோடய ஸ்கூல் இது அப்படின்னுவே எங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நான் ஒரே பக்கம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. எல்லா பக்கத்துக்குமே என்னால் எடுக்க முடியல. ஏன்னா இந்த பக்கம் நான் பார்த்தா அந்த பக்கம் சூப்பராக இருக்குது, அந்த பக்கம் வீடியோ எடுத்தால் இந்த பக்கம் சூப்பராக இருக்குது. அதனால் மாற்றி மாற்றி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வாய்ஸ் ஓவர் பண்ண வேணாம்னு நினச்சேன். பட் நான் ஒரு புதுசாக ஒரு மைக் இருக்குது. பட் அந்த மைக்கில் நான் வந்து எடுக்கலான்னு பார்த்தா மறந்து வீட்லேயே வச்சுட்டு போயிட்டேன் மைக்கை. ஸோ அதனால் என்னால் வீடியோஸ் வந்து சரியாக எடுக்க முடியல. வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்தேன். இதே எல்லாமே நார்மலான வீடாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன். நான் போன உடனே தான் எனக்கு பிடிச்சிருந்தது எல்லாமே. இதை நான் வந்து பார்ட் 1 அண்ட் தென் பார்ட் 2 பிரித்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்துட்டு இது ரொம்ப லென்த்தியாக போச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்ட் 1. பார்ட் 2 வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை போடுறேன், ஷுவர் போடுவேன் நான். ஸோ பாய். நான் கண்டிப்பாக உங்களுக்கு பார்ட் 2ல் வந்துட்டு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன், காமிக்கிறேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.